அலைக்கும் வணக்கம் ஆய்போவன். நான் உங்கள் யூசுப். எங்களோட ஏடிஎஃப் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎஃப் இன்றைக்கு டேட் என்னன்னு சொன்னால் February 2. இன்றைக்கு February 2 நாங்கள் January 31 நாங்கள் ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். அண்ட் இன்றைக்கு வந்து February 2 இன்றைக்கு சின்ன ரைடுன்னு போக போகிறோம். எங்கன்னு சொன்னால் கெண்டிலுக்கு ஒரு சின்ன ரைடுன்னு போக போகிறோம். இன்றைக்கு யார் யார் போக போகிறோம்னு சொன்னால் எங்களோட ஏடிஎஃப் உமர் தமே, எங்களோட ஏடிஎஃப் அமான். டேய் பேசுடா, மூஞ்ச காட்டுடா. ஓகே ஏடிஎஃப் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரைடுன்னு போக போகிறோம். எங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 பைக் எங்களோட ரெப்டர்லேயும் எங்களோட அமாண்ட என்டோக்லேயும் போக போகிறோம். ஓகே ஏடிஎஃப் எங்கே போகிறேன் எது போகிறேன்னு சொல்லிட்டு நான் வீட்லேருந்து உமர் எத்தனை கிலோமீட்டர் டேக்கும்? உமர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் வீட்லேருந்து? ஒரு 5 மண்டை. வீட்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் டேக்கும் வந்த வியூவுக்கு? ஓ மண்டை. ஒரு 5லேருந்து 10 அதுலுக்கு மாதிரி தெரியும். அவ்வளோ நாய்க்காது. அம்மான்னு சொல்ல 25 அடே நாங்கள் நேற்று போய்த்த பெல்வுட்டுக்கு 25 ஃபுல்லாக. ஓகே டேப் அப் அண்ட் டவுன் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக பார்த்துக்கொள்ள. ஓகே டேப் நான் மோட்டார் வ்ளாகிங்கில் மிச்சத்தை சொல்கிறேன் எங்கே போகிறேன் எது போகிறேன். ஓகே டேப் இப்போ நாங்கள் போக போகிறோம். ஏறுமார் போ. ஓகே டேப் இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ஆகிக்கும் அப்போ இந்த நினைக்கிறேன் டேப். நிறைய தடவை பேசிக்கிறேன். நான் எத்தனை கிலோமீட்டர்னு எக்ஸாக்டாக பார்த்ததில்லை. இவ்வளோ முறுக்குற அப்படின்னு உள் மனசுல கேட்குது. இன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் நாங்கள் கெண்டி இருக்கிற கெண்டி வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஐ திங்க் எங்களோட பழைய சேனலில் நான் போயிட்டுக்கிறேன். அதுக்கு முந்தின சேனலில் நாங்கள் போயிட்டுக்கிறேன். இப்போதைக்கு எங்கள் 2 சேனல் ஹெக் ஆகி பேண்ட் ஆகிட்டு, ஒரு சேனல் ஹெக் ஆகி பேண்ட் ஆகிட்டு, இன்னொரு சேனல் ஹெக் ஆகிட்டு. நாங்கள் வந்து இன்றைக்கு போக போகிறது கெண்டி வியூ பாயிண்ட்டுக்கு தான். என்னன்னு சொன்னால் இந்த டைமுக்கு போன நல்ல வியூவாக நல்ல ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நானும் எங்களோட ஏடிஎஃப் உமரும் எங்களோட ஏடிஎஃப் அம்மானும் எங்களோட ஏடிஎஃப் அப்துரஹ்மான் நாங்கள் 4 பேரும் சேர்த்து போக போகிற வேண்டிய போயிட்டு கொண்டிருக்கிற வேண்டிய. இப்போ இவ்வளோ மெதுவாக போகிறான்டா. இப்போ சரியாக டைம் என்னன்னு சொன்னால் டைம் என்னன்னு சொன்னால் 5 o'clock ஆகிட்டு ரொம்ப நல்லா லேட் ஆகிடு. நாங்கள் இங்கே போகிற சொல்லுக்கு வீட்லேருந்து வருவோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரியாக நாங்கள் வீட்லேருந்து வந்ததே நாங்கள் தேர்ட்டி ஆகிட்டு. என்னண்டா ஏடிஎஃப் 3 பேர் வந்து அப்படியே பேசி பதச்சு கொண்டு வேண்டிய. அதனால அப்படியே டைம் போயிட்டதே விலகலை. பட் இப்போ டைம் என்ன சொன்னால் 5 o'clock ஆகிட்டு. ஸ்ட்ரைட்டாக போனாலும் போகலாம். பட் எங்களோட அம்மானுக்கு சின்ன ஒரு வேலை வண்டிக்கிற மீட்டில் ஆப்டிக் ஓட்டிட்டு. ஸோ நாங்கள் வந்து இந்த ரோட்டாலே போயிட்டு அப்படியே திரும்பி போகலாம். போய்க்கோம் நாங்கள் எங்களோட பெல்வுட் ரைடு அடித்தோம். பெல்வுட் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு அந்த ரைடு அடித்தோம். அந்த ரைடுக்கும் நாங்கள் வந்து இதே ரூட்டில் தான் போனோம். மெல்ட்டியோ அம்மான் கொஞ்சம் குயிக்காக போயிட்டு போனண்டா பார்ப்போம். அம்மான் கொஞ்சம் குயிக்காக போயிட்டு இந்த சாமானெல்லாம் எடுத்து அப்படியே ரெடியாக விற்கிறேன்னா நாங்கள் அப்படியே ஸ்லோவாக போகலாம். ஏடிஎஃப் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லன்னு சொன்னால் செம்ம வெயில் ஆகிக்குது. அதுதான் ஏடிஎஃப் எங்களுக்கு வேணும். நாங்கள் ஸ்லோவாக போகலாம். ஏடிஎஃப் வேண்டாம். நாங்கள் அந்த போயிட்டு காட்டுறதுக்கு அம்மான் வர காட்டி பாட்டு பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ஸ்லோவாக போகிறதே எங்களுக்கு நல்லா. ரைட் நாங்கள் பெல்வுட் ரைடு அடித்தோம். இந்த பெல்வுட் ரைடு இப்போ ஒரு 2 டேஸுக்கு போத மாதிரி நாங்கள் பெல்வுட் ரைடு அடித்தோம். அந்த பெல்வுட் ரைடு அடிக்கும் போது நான் சொல்லி போயிட்டு என்னடா எங்களோட ரெப்டரில் புது சத்தம் ஒன்று எல்லாமே வருது, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி போயிட்டு. ஆமாம் ஏடிஎஃப் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட செயின் ஸ்போகட் வீல்னு சொல்லுவோம். அந்த ஸ்போகட் வீல் சேஞ்ச் பண்ணணும்னு இப்போ ஒரு 2 டேஸுக்கு போது நான் செயினை ரைட் பெல்வுட் ரைட் அடிக்கிறதுக்கு முந்தினு போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன் செயினை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்களே அப்படின்ட்டு. என்ன கோலண்டு வருது.
ஆமாம் எல்டிஎஃப் அது நான் எங்களோட பெல்வுட் ரைட் அடிக்கும் போது எல்டிஎஃப் நான் சொல்லி இப்போ எங்களோட செயினில் என்னமோ சத்தம் வருது, எங்களோட லெஃப்டரில் ஏதோ பிரச்சனை ஒண்டிக்குது அப்படின்னு. ஆமாம் எல்டிஎஃப் நான் எங்களோட அந்த பெல்வுட் ரைட் அடிக்கிறதுக்கு முதல் நாள் போயிட்டு இந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஸ்போக்கட்டியில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா இதை கொஞ்சம் தான் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படியும் சேஞ்ச் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் நான் அதோ தெரிய பிரச்சனை ஸ்போக்கட்டியில் ஏதாச்சும் பிரச்சனையோ தெரியாண்டு அவர் நான் மறுபடியும் இந்த பெல்வுட் ரைட்டர் அடிச்சுட்டு போயிட்டு எஸ்டர்டே போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு கேட்டு என்னமோ சத்தம் கொண்டு வருது அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார் என்ன பிரச்சனைன்னா செயின் வந்து நீங்கள் வந்து அந்த ஒயில் ஊற்றிக்கிட்டீங்க, அதுக்கு வந்து லூப்பிங் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து சத்தம் இல்லை, என்னென்னா அவர் லேசாக ஒயில் கொண்டு ஊற்றிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் வந்து சத்தம் எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வேலை லூப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே ஒண்டிக்குது அப்படின்னு சொன்னால் செயினுக்கெல்லாம் மாட்டிக்கிறது சின்ன ஸ்ப்ரே ஒண்டிக்குது, அந்த ஸ்ப்ரேயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னார். நான் பார்க்குறாங்க என்னோட தண்ணியை கலைச்சிட்டு போகிறானே அப்படின்ட்டு. இது சரி ஓகே நாங்கள் டூ ரைட் போகிறது 2 பேர் பின்னாடி உமர் உட்காந்து வர்றாரு, நாங்கள் யாராவது பார்க்கலாம்னு நினைப்பாங்க, இவன் பின்னாடி வரவனோட கலைச்சி கொண்டு தான் போகிறேன். அதே நாங்கள் சோலோ ரைட் அடிக்க போகிற யாரும் அப்படி நினைக்க பார்த்தாங்க, என்ன தண்ணியை கழிச்சிட்டு போகிறானே அப்படின்னு யோசிப்பாங்க. உமர் அவன் எங்கிறேன்டா ஓகே டெஸ்ட் அம்மான் எல்டிஎஃப் அம்மான் வர காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதுதான் கெண்டி ஹாப்பி கேள்வி. ஓகே டியர் நாங்கள் வீட்டில் வந்தோம், அதுக்கப்புறம் அம்மான்கிட்ட கால் பண்ணி கேட்டோம் எங்கே ஈக்கிற அப்படின்ட்டு. நான் வந்துக்கிறேன், அது அவர் கடுப்பாயிட்டார்டா. ரைட் அம்மானுக்கு நாங்கள் எங்களோட அம்மான்கிட்ட கால் பண்ணி கேட்டோம் எங்கே போகிறா, இப்போ திண்டுட்டு போப்பாக்குறா. அவன் டெஸ்டினே சொல்லிக்கிறான் எங்கேயாச்சும் சாப்பிட போவோம்ட்டு. நான் சொன்னேன் மச்சான் பவனுக்கு இப்போ பவன் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் வீட்டில். அவன் சொன்னாலே பவனுக்கு சாப்பிடலாம், ஏன்னா நைட்டுக்கு சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னேன் இந்த கெண்டி வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வருவோம், ஏன்னா அப்படியே ஒரு வ்ளாக் ஒன்று எடுப்போம் அப்படின்ட்டு. சரி ஓகே நான் வந்து இப்போ கெபாபு தேடி போகிறேன். இப்போ எங்கே போகிறேன், கெண்டி வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வந்து கெபாப்னு ஒரு இப்படி சுற்றி தான் இருக்குது, அதுக்கு போகிறது தான் அவன்கிட்ட பிளேன் ஆகிக்குது போல. இந்த ரோடால போகணும். நீங்கள் கேட்பீங்க ஏடா மறுவா திரும்பி வரேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நாங்கள் இதால் போகிறது இருக்கு ரொம்ப நல்ல மெயின் சொன்னால் அந்த ரோட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராஃபிக் ஆகிக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராஃபிக் ஆகிக்கும். ஸோ நாங்கள் இதால் போகிறது எங்களுக்கு சேஃப். இந்த ரோட் கொஞ்சம் இப்படி தான் ஆகிக்கும், பட் பிளாக்கிங் அது பெரியதான். அந்த இது வரைக்கும் தான் பிளாக் ஆகிக்குது, இதுக்கப்புறம் செம்மா பிளாக் ஆகிக்கும். ஓட்டுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். അതിന് ഒക്കെയുണ്ട് இருக்கு பிடிச்சவங்க ஆம்புலன்ஸ் ஆளான்னு இறங்குது, அவங்க வேற அந்த சைரனெல்லாம் போட்டும்போது ஏன் அப்படி வராங்க, அவங்க எமர்ஜென்சி. ஸோ நாங்கள் வந்து அப்படி வரவங்களுக்கு இடத்த விட்டு வரும். என்னன்னு சொன்னால் ஒரு செகண்டில் உயிர் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு இடத்த விட்டுட்டு வரும் போயிட்டு. என்னன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் பாவம். ஸோ நாங்கள் வந்து அப்படி வரணும்னா இடத்த விட்டுட்டு வரும். என்னடா அந்த எவ்வளோ கூப்பிட்றாலும் இல்லை நடுரோட பிடிச்சிக்கொண்டு போயிட்டு கூட இருக்கிறேன். ஒரு பிடிச்சி திடீர்னு பிக்கப் பண்ணுவேன்.
ஏண்டா போடுங்க போடுங்க போடுங்க. அங்கல பிளக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இங்களால வந்தா அதை விட அப்படா இருக்குது போல இங்கல. நான் சொன்னேன் ஐட்டியா கொஞ்ச தூரத்துக்கு தான் பிளக் இல்லாமிக்கும், அதுக்கப்புறம் சும்மா டிராஃபிக் ஆகிடும். அம்மா வாரானா வெயிட்டானா அங்கே ரோட் பரவாயில்ல போல இங்க. என்னடா இது ஒரு பாக்குறது. இந்த ரோட்ல போன என்ன ப்ராப்ளம்டா, ஓவர்டேக் பண்ண வேண்டாம், எல்லாம் மஞ்சள் கோடு அப்படியே தைக்கும். அதுக்கும் போலீஸ்காரர் வீழ்த்திப்பாங்க. ஸோ ரூல்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. அந்த முன்னுக்கா லீவ் பண்ணது இல்லையா. எங்களை எல்லாரும் முந்திட்டு போவாங்களா மஞ்சள் கோட்டில், நாங்கள் மஞ்சள் கோட்டில் முந்தினா மட்டும் தப்பா யார்கிட்ட சொல்ல. விட்டு போற இதானேடா போடும். எங்கடா போடும். எப்படி நிப்பாட்டிடா மோடல் மாதிரி. இல்லை அது சரி, நான் சொல்றேன் அங்களால தான் திருப்பி வரணுமே. நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோட்டில் இப்படி போகிறது, கெண்டி வியூ பாயிண்ட்டுக்கு. மஞ்சள் கோடாடா மஞ்சள் கோடாடா. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் எல்டிஎஃப் நாங்கள் கெண்டி வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி வந்தோம்னா இது நடந்து வந்தோம் எல்டிஎஃப்.
இவ்வளோ வாகனம் நிற்குது. ஓகே எல்டிஎஃப் நாங்கள் ஃபைனல் வந்து கெண்டி வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எல்டிஎஃப் இங்கே வந்து லோக்கல்ஸை விட நிறைய டூரிஸ்ட் தான் வந்துக்கிறாங்க. எல்டிஎஃப் நான் வந்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு வியூவை காட்டுறதுக்கு. இப்போ நான் வந்து வியூவை காட்ட போகிறேன். பைக்கை நாங்கள் இப்படியே வச்சுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ எப்படி இருக்குதுன்னு கெண்டி வியூ பாயிண்ட் நிறைய பேர் வந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு இருந்தாலும் அதை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுவோமே அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி 2-3 தடவை உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். ஓகே எல்டிஎஃப் இப்போ நாங்கள் அப்படியே வியூவை பார்க்க போகலாம். எல்டிஎஃப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இங்கே எடுத்துக்கொண்டிருந்தோம். எல்டிஎஃப் நான் 1 2 3 சொல்கிறேன். அந்த 1 2 3 சொல்லி முடிய கூட நீங்கள் அப்படியே இதாக நான் உங்களுக்கு அப்படியே வியூ காட்டேன். ஸ்டன் ஆவீங்க. ஓகே எல்டிஎஃப் 1 2 3 பாருங்க எல்டிஎஃப் இதுதான் எல்டிஎஃப் கெண்டி வியூ பாயிண்ட். இங்கே பார்த்தா கெண்டி வியூ ஃபுல்லாக விளங்கும் எல்டிஎஃப். நான் வந்திக்கிற கிளைமேட்டும் நல்ல கிளைமேட். என்னன்னு சொன்னால் மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் பெரிய வெயிலே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். பாருங்க வீட்டில் வெயிலே இல்லை. இந்த பாருங்க எல்டிஎஃப் எப்படி அழகாகிக்குது எல்டிஎஃப் இந்த வியூ. நான் நிறைய தடவை வந்திக்கிறேன் எல்டிஎஃப். பட் என்னோட நியூ சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திக்கிறது. ஏம்மா ஏ ஃபோட்டோகிராஃபர்னு பேரில் சும்மா கண்ட மாதிரி 2 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வாங்கிட்டேன். ஓகே எல்டிஎஃப் நீங்கள் அந்த வியூவை பார்த்துட்டீங்க. நான் உங்களுக்கு அங்கே ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அடே அம்மா நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு மச்சான். நான் வெந்துடா. அடே இப்போ நான் ஒரு டூரிஸ்ட்னு நினச்சிக்கொண்டு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கிலீஷ் எல்லாம் இல்லை கையில் ஆள் போதும். சரி அதுன்ட்டு நான் கேட்குறேன். அடே நான் கேட்குறேன். நான் அதை சில மாதிரியெல்லாம் மீக்கிட்டு உள்ளது. சில 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 சிலை 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 என்ன ஒரு சில இப்படித்தான் எல்டிஎஃப். இவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டா 1 100 ஆக்கி சொல்லுவாங்க எல்டிஎஃப். நல்லா வியூ பார்த்து கொண்டிருக்கிறான். எல்டிஎஃப் நான் நினைக்கிற மாதிரி அது வந்து அந்த டூரிஸ்ட் வந்து வாங்குறேன். நாங்கள் சீக்கிரம் போயிட்டு அம்லோ போயிட்டெல்லாம் நாங்கள் பார்த்தோம் தானே அது மாதிரியான இதாக தெரியும். நான் நிறைய தடவை வந்திக்கிறேன். ஆனால் இந்த அளவு டூரிஸ்ட் வந்து நான் பார்த்தேன் அதுவும் கெண்டி வியூ பாயிண்ட்டுக்கு. என்னென்னு சொன்னால் நான் ஐ திங்க் ஒரு 5 தடவை மாதிரி வந்திக்கிறேன். பட் இவ்வளோ டூரிஸ்ட் வந்து நான் பார்த்தது இல்லை. தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே எல்டிஎஃப் இந்த வியூ ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு இந்த கொண்டை பாம்புதா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வருது எல்டிஎஃப். ஆ ஓகே எல்டிஎஃப் இந்த வியூ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறதுக்கு தான் நாங்கள் 8 கிலோமீட்டர்ஸ் வந்தோம். ஐ திங்க் 8 கிலோமீட்டர்ஸ்னு தான் நினைக்கிறேன். 8 கிலோமீட்டர்ஸ் வந்தோம். ஓகே எல்டிஎஃப் யாராச்சும் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சார் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டினியூவாக தந்து பண்ணிடுறீங்க எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப் நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கோட்டு எங்கேனாலும் எப்படினாலும் சேஃபாக இருங்க. பைக் ரைட் பண்ணி கூட கவனமாக சேஃபாக ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே எல்டிஎஃப் பாய் டேக் கேர்.